உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து இதை ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கிட்டு 1/4 மூடி தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து இதையும் ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, நல்லா ஆற வச்சுட்டு இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.